இயேசு சிலுவையிலே அடிக்கப்பட்டதை எப்போ மட்டும் நம்ம நினைக்க தெரியுமா? எப்பெல்லாம் குட் ஃப்ரைடே வருதோ அப்போ மட்டும்தான் என்ன செய்கிறோம்? ஏசப்பா சிலுவையில் அடிச்சிட்டாங்க பாவம்னு சொல்லி வருத்தப்படுதோம். ஆனால் வேற என்னைக்காச்சும் ஏசப்பா சிலுவையில் அடித்ததை நினச்சி பார்க்கமானா ஒரு நாள் கூட என்ன செய்து கிடையாது, நினைக்கிறது கிடையாது. இப்போ பாட்டு படிக்கிறோம் பாருங்க. கல்வாரி மாமலையோரம் கொடுங்கோர காட்சி கண்டே, கண்ணில் நீர் வழிந்திடுதே எந்த மீட்ப அப்படின்னு நம்ம பாட்டு படிக்கும். அப்படி படிக்கும்போது நமக்கு மனசு என்ன செய்யுது? வருத்தமா இருக்கு. ஏசப்பாவை இப்படி அடிச்சு விட்டாங்களே, ஏசப்பாவை இப்படி சிலுவையில அடிச்சு இப்படி அவரை கொன்னுட்டாங்களேன்னு சொல்லி எப்போ வருத்தப்படுறோம்னா, எப்பெல்லாம் இந்த குட் ஃப்ரைடே வருதோ அப்போ மட்டும்தான் இயேசு சிலுவையிலே அடிக்கப்பட்டதை நினைவு கூர்ந்து இயேசு சிலுவையிலே அடிக்கப்பட்டதை கண்ணில் கொண்டு வந்து அதை நினைச்சு என்ன செய்கிறோம்? வருத்தப்படுறோம். ஆனால் ஒரு ஆண்டவருடைய பிள்ளையாய் நீங்கள் நான் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்றால், ஒவ்வொரு நாளும் இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டதை என்ன செய்யணும்? நினைச்சு பார்க்கணும். இயேசு சிலுவையிலே அடிக்கப்பட்டதை ஒவ்வொரு நாளும் நினைச்சு பார்ப்பானா அவனால் தவறு செய்யவே முடியாது. ஒரு அலையிலியா சொல்லாமா? ஆனால் பாருங்க, எந்த வீதிகளிலே அவர் செல்வ பெருக்கோடுனா பெரும் புகழோடு எந்த வீதிகளிலே அவர் மிகவும் போற்றத்தக்கவராய், பணிந்து கொள்ளத்தக்கவராய், உயர்த்தப்படத்தக்கவராய் இயேசுவை எந்த தெருவில் வச்சிருந்தாங்களோ அதே தெருவில் இப்போ அடிச்சு என்ன செய்றாங்க? இழுத்துக்கிட்டு போறாங்க.